ஹாய் கைஸ். ஹலோ. ஸோ இன்னைக்கு என்ன நான் சொல்ல போறேன்னா, ஏன் கண்டெய்னரைசேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. கண்டெய்னர்ஸ் சொல்லிட்டு சொல்லுவாங்க கிளவுட்ல. கண்டெய்னர் என்னடா கண்டெய்னர் எப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டெய்னருங்கிறது எதுக்கு இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன், கிளியராக சொல்லிடுறேன் என்ன விஷயம். ஆல்ரெடி வீடியோ சொல்லியிருப்பேன், அதையும் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுடுறேன். பட் அது ஒரு நீட் என்ன, எதுக்கு கண்டெய்னர்ஸ் கண்டுபிடிச்சாங்க, விச் மீன்ஸ் டாக்கர்லாம் சொல்றேன். எதுக்கு கண்டுபிடிச்சாங்க தேவையில்லையே, ஆனா எதுக்கு கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற ரீசன் சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா, ஒரு கண்டெய்னரா நீங்க இமேஜின் பண்ணுங்க. டாக்கர் லோகோ பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. ஒரு பெரிய ஒரு வேல் இருக்கும். இந்த வேல் ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கும். அதுக்கு மேல டப்பாஸ் டப்பாஸ் இருக்கும். இந்த மாதிரி இதோட மீனிங் என்னன்னா, டாக்கர் இந்த மாதிரி ஒரு விஷயம், இந்த மாதிரி ஒரு பீயிங் உங்க இமேஜஸ், உங்க அப்ளிகேஷனை இந்த மாதிரி டப்பா டப்பா மாத்தி வச்சிடும். இந்த டப்பா தூக்கி நீங்க எங்க வேணா வைக்கலாங்கிறத கான்செப்ட். எங்க வேணா வைக்கலாங்கிறது இப்ப இங்க என்ன அர்த்தம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க டாக்கர் இன்ஸ்டால் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. டாக்கருங்கிறது ஒரு அப்ளிகேஷன், ஓகேவா? ஏன்னா இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணுவோம், இந்த அப்ளிகேஷன் தான் இந்த கண்டெய்னர்ஸ், டாக்கர் கண்டெய்னர்ஸை ரீட் பண்ணும். டாக்கர் கண்டெய்னர்ஸை ரீட் பண்ண விஷயம், அதை ரீட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ டாக்கர் கண்டெய்னர்ஸ் இல்லைன்னா என்ன பண்ணிருக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு பைத்தான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறேன், ஒரு ஜாவா ஒரு C++ வச்சுப்போம். இப்போ நான் பைத்தான்ல ஒரு அப்ளிகேஷன் எழுதணும்னா இதுக்கு என்ன இன்ஸ்டால் பண்ணணும்? பிப் இன்ஸ்டால் பண்ணணுமா? பிப் இன்ஸ்டால் பண்ணி என்ன ஸ்டெப்ஸோ அதை அத்தனையும் போட்டு ரெக்குவயர்மெண்ட்ஸ் டெக்ஸ்ட்ல வச்சிருப்பானுங்க. அதை அத்தனையும் இன்ஸ்டால் பண்ணுவோம். எங்க ரன் பண்றியோ. நான் சொல்றேன், இல்லப்பா என் பிஜி இப்பெல்லாம் கிடையாது, எனக்கு ரன் பண்ணணும், ரன் ஆகுமா ஆகாதா, மிக்சி ஓடுமா ஓடாதா, அந்த மாதிரி கேட்பானு. ஸோ அப்போ இந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் டாட் டெக்ஸ்ட் இதெல்லாம் போட்டு கான்ஃபிகர் பண்ணி ரன் பண்றது பெரிய விஷயம். அது பண்றது இட்ஸ் பேசிக்லி இட்ஸ் டீரியஸ் ஜாப். அதே மாதிரி உங்களுக்கு அட்மின் ஆக்சஸ் இருக்காது, ஆக்சஸ் பண்ண முடியாது, அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் டாக்கர் வச்சிருந்தா என்னன்னா, டாக்கர் ஆஃப்கோர்ஸ் ரூட் பர்மிஷன் தரணும்னு அவசியம் இல்லை. அது ரூட் இல்லாம டாக்கர்ல நம்ம கான்ஃபிகர் பண்ணி வச்சிடலாம். லைக் இந்த ஒரு பாத்ல மட்டும் ரன் ஆகிற மாதிரி வச்சுது. விண்டோஸ்லயே அந்த மாதிரி கான்ஃபிகர் பண்ண முடியாது. விண்டோஸ்ல நான் வரைக்கும் டாக்கர் இம்ப்ளிமெண்ட் பண்ணதில்லை, பட் ஆனா டாக்கர் இருக்குன்னு தெரியும் விண்டோஸ்ல. ஸோ என்னன்னா, இந்த மாதிரி டாக்கர் கண்டெய்னர், டாக்கர் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் பைத்தான் ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட் இருக்கு. என்ன பண்ணுது, இமேஜ் கன்வெர்ட்டர்னு வச்சுப்போம். அதாவது 10 KB ஃபைல் 100 KB மாத்துறது, அந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் பண்ற ஒரு ஸ்கிரிப்ட்னு வச்சுப்போம். இந்த மாதிரி ஒரு விஷயத்த டாக்கர் கண்டெய்னரா மாத்தி வைக்கிறேன். டாக்கரா மாத்தல என்ன பண்ணுவோம், உட்காந்து ரன் பண்றதுக்கு நான் எல்லாருக்கும் அத்தனை டிபெண்டன்சிஸ் மாடியூல்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிருக்கேன் பிசில. எதுக்கு நான் அதுக்கு தேவையில்லாம் அதுக்கு இன்ஸ்டால் பண்ணிட்டு திருப்பி அன்இன்ஸ்டால் பண்ணுவோம் தேவையில்லாம் யூஸ் பண்ணலன்னா. ஸோ அதுக்கு நான் இந்த ஒரு டப்பாவை மாத்தி வச்சுட்டேன், கண்டெய்னரா மாத்தி வச்சுட்டேன்னா அப்போ டாக்கர்ல வச்சு ரன் பண்ணா ரன் ஆகும். ஸோ எப்படி ரன் ஆகுது, இங்கதான் நான் ஒரு வீடியோல ஏபிஐ பத்தி சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுறேன். ஏபிஐஸ் இங்க எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ இந்த அப்ளிகேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த இமேஜ் கன்வெர்ட்டர். இதுல ஃபிளாஸ்க் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஃபிளாஸ்க், ஃபாஸ்ட் ஏபிஐ, ஜாங்கோ, இதெல்லாம் ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் எழுதுற விஷயங்கள். ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஐ டோன்ட் நோ விச் எது குரூப் இஸ் வாட்சிங் திஸ், பட் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், இந்த ஃபிளாஸ்க், ஃபாஸ்ட் ஏபிஐ, ஜாங்கோ, இதெல்லாம் ஒரு ஃப்ரேம் ஒர்க்ஸ். இதை வச்சு நீங்க ஃப்ரண்ட் எண்ட் எழுதலாம், ஏபிஐ கிரியேட் பண்ணலாம், பேக் எண்ட் வச்சுக்கலாம். ஸோ ஏபிஐ கிரியேட் பண்ணி வச்சிட்டோம்னா உங்களுக்கு ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், கன்வெர்ட் டு 10 KB அப்படின்னு ஒரு எண்ட் பாயிண்ட், கன்வெர்ட் டு 5 KB அப்படின்னு ஒரு எண்ட் பாயிண்ட், கன்வெர்ட்
280 கேபி அப்படின்னு ஒரு 80 ஆப்ஷன், ஒரு 3 ஆப்ஷன் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி என் பாயிண்ட்ஸ் வச்சுட்டோம்னா இந்த என் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் கரெக்டா. அப்போ இந்த அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா டாக்கர் ஃபைல்ல வச்சுட்டு டாக்கர்ல இங்க வந்து 2 விஷயங்கள் இருக்கு. டாக்கர் ஃபைல், டாக்கர் கம்போஸ் அப்படின்னு 2 விஷயம். இந்த 2 விஷயம் எதுக்கு இருக்கு? டாக்கர் ஃபைல், டாக்கர் கம்போஸ் எதுக்கு இருக்கு? டாக்கர் ஃபைலுங்கிறதுனா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த டாக்கர் இமேஜ் கிரியேட் பண்றப்போ நீங்க பாருங்க இந்த பாத்துல நீ வால்யூம் ஸ்டோர் பண்ணு, இந்த இடத்துல வந்து ரன் பண்ணு, இந்த இடத்துல வந்து இந்த கமாண்ட் காப்பி பண்ணு, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து வச்சிருப்பாங்க டாக்கர் ஃபைல்ல. டாக்கர் கம்போஸ் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த கம்போஸ் ஃபைல் வந்துட்டு ஓகேப்பா இந்த மாதிரி டாக்கர் ஃபைல் ஒன்று இருக்குது, ஆனா இதுக்கு மேல நம்ம வந்து ஒரு இப்போ எப்படி சொல்லலாம்னா ஒரு ஆரஞ்சு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆரஞ்சுக்கு மேல அவுட்டர் லேயர் இருக்குல்ல, அதான் டாக்கர் கம்போஸ். உள்ள இருக்கிற ஆரஞ்சோட பழம் வந்துட்டு அந்த உள்ள இருக்கிற திங்ஸ் வந்துட்டு டாக்கர் ஃபைல். ஸோ மேல இருக்கிற ஸ்கின் வந்து டாக்கர் கம்போஸ். இது எப்படி சொல்ல வரலாம்னா இப்போ இந்த மாதிரி பாத்துலாம் வச்சிருக்கோமா, டிசைன் பண்ணிருக்கோமா, இதெல்லாம் வால்யூம் ஸ்டோர் பண்ணு சொல்லிட்டோமா, இந்த வால்யூம் நேம் என்ன போர்ட் நம்ம யூஸ் பண்ணுது, அதுக்கப்புறம் என்ன எந்த இந்த இந்த கண்டெய்னர் நேம் என்ன வைக்கலாம், இது எல்லாமே டாக்கர் கம்போஸ் சொல்லணும். டாக்கர் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணும் டாக்கர் கண்டெய்னரை. இந்த கண்டெய்னருக்கு என்ன நேம், என்ன போர்ட் நம்பர் ரன் ஆகணும், எந்த இடத்துல வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆகுதுங்கிறது இங்க பண்ணிடுவோம். எக்ஸ்போஸ் ஆகுறது இங்க வந்து எப்படி வெளியே வரணும் அப்படிங்கிறது எல்லாமே கம்போஸ்ல தான் பண்ணுவோம். ஸோ கம்போஸ் இல்லைன்னா கமாண்ட் லைன் டைப் பண்ணிட்டு இருக்கணும், கமாண்ட் லைன் உட்காந்து எழுதிட்டு இருக்கணும். நான் சொல்றது ரொம்ப ரொம்ப ஓவர் காம்ப்ளிகேட்டட் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு போய் திருப்பி ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணியிருப்பேன், அது போய் பாருங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்கலி டாக்கரோட மெயின் பர்பஸ். வை டு நீட் கண்டெய்னரைசேஷன்ங்கிறது அந்த மெயின் ரீசன். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டோம்னா நீங்க நாளைக்கு என்ன பிசி என்ன ஓஎஸ் இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு ஐபி அட்ரஸ்ல கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த ஐபி அட்ரஸ் தான் இங்க எல்லா இடத்துலயுமே வரும். ஸோ தட்ஸ் இட், அவ்வளவுதான், வேற எதுவுமே தேவையில்லை. ஸோ டாக்கர் வச்சுட்டா முடிஞ்சது, இதுல இருந்து கன்வெர்ட் பண்ணி போயிட்டு இருக்கலாம். ரன் பண்ணலாம் கம்போஸ் டவுன் டாக்கர் கம்போஸ் -d டவுன், அவ்வளவுதான். அப் இல்ல டவுன், -d டிடாச் மோடு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு அப் டவுன் பண்றது எல்லாமே வந்துட்டு டாக்கர்ல பண்ணிடலாம். ஸோ இதுதான் பேசிக்கலி டாக்கரோட மெயின் அட்வான்டேஜ். ஸோ டாக்கர் இருந்தா நீங்க வந்துட்டு எந்த ஒரு டிபெண்டன்சிஸும் இன்ஸ்டால் பண்ண அவசியம் இல்லை, எல்லாமே அந்த டப்பாக்குள்ள வச்சு டப்பா ரன் பண்ண முடியுது. ஸோ இது வந்து நான் லைஃப்ல வந்துட்டு இப்போ எங்க யூஸ் ஆகும்னு தெரியல, பட் நார்மல் டெவலப்பர்ஸ்க்கு. பட் டெவலப்பர்ஸோட அப்ளிகேஷனை நீங்க க்ளவுட்ல டிப்ளாய் பண்ணணும்னா இந்த மாதிரி இமேஜ் கண்டிப்பா தேவைதான். ஸோ இப்போ நான் வந்துட்டு இது எனக்கு ரொம்ப யூஸ் ஆகும், பிகாஸ் ஐ எம் மோர் இன்டு கிளவுட் அண்ட் டெவலப்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன். ஸோ டெஸ்டிங் ஆட்டோமேஷன் வாட் எவர் இட் இஸ் அதெல்லாமே பண்றேன். ஸோ அதனால எனக்கு இங்க ஏதோ ஒரு பாயிண்ட்ல யூஸ் ஆகும், எனக்கு யூஸ் ஆயிருக்கு முதல்ல. ஸோ அதனால எனக்கு டாக்கர் பத்தி நல்லா தெரியும். பட் டெவலப்பர்ஸ் இப்போ புதுசாக வரவங்கலாம் வந்துட்டு இட் எதுக்கு அது பண்ணணும்னு யோசிப்பீங்க. பட் இதெல்லாம் வந்துட்டு இட்ஸ் ஈஸியர் எஃபெக்டிவ் வேஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் எனி கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் தட் வி ஹவ் கிரியேட்டட். ஸோ மைக்ரேஷன் நடக்கிறப்பெல்லாம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருப்பாங்க, சர்வர்ல இருந்து இங்க இருந்து அங்கே மாத்துறது. அதெல்லாம் வந்து டிபெண்டன்சி நிறைய விஷயம் மிஸ் பண்ணிருப்போம், அது எல்லாமே வந்து இது சார்ட் அவுட் ஆயிரும். ஒரு இமேஜ் வச்சா முடிஞ்சுது, அப்படியே தூக்கிட்டு போய் வைரா முடிஞ்சுதுடா, அவ்வளோதான், எட்ரா வண்டியா, அந்த மாதிரி தான். ஸோ டாக்கரோட மெயின் அட்வான்டேஜ் தான். டாக்கருங்கிறது ஒரு கண்டெய்னரைசேஷன் டூல். டாக்கர் மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கு, ஹெல்ம்லாம் இருக்கு, பட் டாக்கர் தான் மெயின் ப்ரிடாமினன்ட்லி யூஸ் பண்ற விஷயம். ஸோ அவ்வளோதான்.